எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 52க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி, உலகின் மிக நீண்ட பாரம்பரியமான செம்மையான மொழிகளில் ஒன்று. உலகின் மிக நீண்ட பாரம்பரியமான செம்மையான மொழிகளில் ஒன்று தமிழ். அடுத்து இரண்டாவது கேள்வி, மிக அதிகமான அண்டை நாடுகளின் எல்லைகளை கொண்ட நாடு. மிக அதிகமான அண்டை நாடுகளின் எல்லைகளை கொண்ட நாடு சீனா. அடுத்து, யுனெஸ்கோ கருத்துப்படி ஆபத்தான மொழிகளின் 5 நிலைகளில் குழந்தைகள் பேசாத நிச்சயமாக ஆபத்து நிலையில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை. யுனெஸ்கோ கருத்துப்படி ஆபத்தான மொழிகளின் 5 நிலைகளில் குழந்தைகள் பேசாத நிச்சயமாக ஆபத்து நிலையில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை 646 மொழிகள். அடுத்து, கௌதம புத்தர் பிறப்பதற்கு முன் உலகின் முதல் குடியரசாக தோன்றிய நாடு. வைசாலி. வைசாலி. ஒவ்வொரு டேஸ் ஒரு மொழி இறப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 14 நாட்களில் ஒரு மொழி இறப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து, பிராமி எழுத்து வடிவில் எழுதப்படாத ஒரே திராவிட மொழி. பிராமி எழுத்து வடிவில் எழுதப்படாத ஒரே திராவிட மொழி பிராகி. உலகிலேயே அதிகமான மக்கள் இம்மதத்தை பின்பற்றுகின்றனர். கிறிஸ்துவம். அடுத்து, உலகின் மிக ஆபத்தான பழங்குடியினர்கள். உலகின் மிக ஆபத்தான பழங்குடியினர்கள் சென்டினல்ஸ். சென்டினல்ஸ் அதாவது அந்தமான் நிக்கோபார் தாண்டி உள்ள தீவு தான் சென்டினல்ஸ் தீவு. அடுத்து, பின்வருவனவற்றில் எது உலகின் மிக அதிவேகமான கணினி? சம்மிட். அடுத்து, சூரிய குடும்பத்தின் மிக குளிரான கோள் எது? சூரிய குடும்பத்தின் மிக குளிரான கோள் எது? நெப்டியூன். நெப்டியூன். அடுத்து, 19 ஜூன் 1981 இந்தியா தன் முதல் புவிநிலை செயற்கைக்கோளை ஏவியது எது? 19 ஜூன் 1981 இந்தியா தன் முதல் புவிநிலை செயற்கைக்கோளை ஏவியது எது? ஆப்பிள். அடுத்து, 5ஆம் தலைமுறை செயற்கை நுண்ணறிவு தொடக்கம் 2010. 2010. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் புவியின் முதல் GNSS அமைப்பு எது? கீழ்கண்டவற்றுள் புவியின் முதல் GNSS அமைப்பு எது? GPS. அடுத்து, ஐக்கிய நாடுகள் சபை கோரிக்கை 21 என்ற பெயரில் வெளியிட்ட ஆண்டு 1992. 1992. அடுத்து, சூரிய குடும்பத்தில் 30 வளையங்களுடன் காணப்படும் கோள் எது? சனி. சனி. அடுத்து, தன் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை சென்றடைந்த ஒரே நாடு. தன் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை சென்றடைந்த ஒரே நாடு இந்தியா. அடுத்து, புவியின் அதிக சக்தி வாய்ந்த புவி உளவு செயற்கைக்கோள். புவியின் அதிக சக்தி வாய்ந்த புவி உளவு செயற்கைக்கோள்
டி காட்டன் 4. சூரியன் புவிக்கு மிக அருகில் காணப்படும் நாள். சூரியன் புவிக்கு மிக அருகில் காணப்படும் நாள். ஜனவரி 3. ஜனவரி 3. அடுத்து முதல் அணுசக்தி உற்பத்தி தொடங்கப்பட்ட ஆண்டு. முதல் அணுசக்தி உற்பத்தி தொடங்கப்பட்ட ஆண்டு 1950. அடுத்து உலகின் மிகப்பெரிய அளவில் அடர்த்தியான சூரிய ஆற்றல் ஆலை அமைந்துள்ள இடம். உலகின் மிகப்பெரிய அளவில் அடர்த்தியான சூரிய ஆற்றல் ஆலை அமைந்துள்ள இடம் சஹாரா பாலைவனம். சஹாரா பாலைவனம். அடுத்து உலகின் மிகப்பெரிய ஓத மின்சார உற்பத்தியாளர். தென்கொரியா. தென்கொரியா. அடுத்து புவி மேற்பரப்பிற்கு மிக அருகில் அமைந்துள்ள அடுக்கு. புவி மேற்பரப்பிற்கு மிக அருகில் அமைந்துள்ள அடுக்கு அடி அடுக்கு. அடுத்து உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. ஜூலை 11. மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவர கல்வி என்பது மக்கள் தொகையியல். அடுத்து புவியின் உண்மையான வடிவம் ஜியாய்டு. ஜியாய்டு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 52க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.